கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை பாருங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதம் நமக்கு அருமையான சத்தியத்தை போதிக்கிறத பார்க்குறோம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகிறது. அதாவது சில மாதங்களுக்கு முன்பு நான் திருநெல்வேலி போகிறதுக்காக காரில் போயிட்டு இருந்தேன். அந்த நேசரத்து சந்தி பகுதியில் போகும்போது எனக்கு பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் அதில் நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் கண்ணாடி இறக்கி, சார் துறமா போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். திருநெல்வேலி வரைக்கும் போகிறேன்ப்பான்னார். வாரீங்களா சார்? நான் பாளையங்கோட்டை தான் போகிறேன். உடனே சரி வாரேன்னு காரில் ஏறிட்டேன். அப்போது 2 பேரும் அப்படி பேசிகிட்டே போகிறோம். அவர் கேட்காரு, தம்பி உன்னை எனக்கு தெரியலையே, ஞாபகம் இல்லையேன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் நான் சயின்ஸ் குரூப் படித்தேன், நீங்கள் ஒகேஷ்னல் குரூப் எடுத்தீங்க, அதனால் உங்களுக்கு என்ன தெரிய வாய்ப்பு இல்லை, பட் எனக்கு உங்களை நல்லா தெரியும் அப்படின்னே. அப்படியா தம்பி, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டு 2 பேரும் பேசிகிட்டே போகிறோம். அப்போது நீங்கள் என்ன விஷயமா திருநெல்வேலி போகிறீங்க சார்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிள்ளைகள் அங்கே இருக்காங்கப்பா, அதனால் நான் பிள்ளைகள் வீட்டுக்கு போகிறேன். இங்கே நாசிரியத்தில் யாருமே இல்லை, இங்கே வீடை காலி பண்ணிவிட்டு பிள்ளைகள் கூட தான் இருக்கும். ஒருத்தி அமெரிக்கா போயிட்டா, ஒருத்தன் சென்னையில் இருக்கான், இன்னொரு பொண்ணு பாளையங்கோட்டையில் இருக்கா, பாளையங்கோட்டையில் இருக்கிற பிள்ளை கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், இங்கே யாருமே இல்லையா சார் அப்படின்னு. யாரும் இல்லை. உங்களுக்கு இங்கே நிறைய இடங்கள் உண்டானே, சர்ச்சு பக்கத்தில் இடம் உண்டு, கொர்னேலியஸ்தரில் இடம் உண்டு, தைலாபுரத்தில் இடம் உண்டு, மணிநகரில் இடம் உண்டு, நிறைய இடங்கள் உண்டு அவங்களுக்கு. அப்போ நான் கேட்டேன், சார் நல்லா ஆடு மாடுகள்லாம் வச்சுருந்தீங்க. அப்போ அவர் சொன்னார், எல்லாத்தையும் விற்றுட்டே வாரேன் தம்பின்னார். ஏன்னே, நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு, தோட்டம் துறவு ஆடு மாடு அப்படி. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை, எல்லாம் படித்து வெளியே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லட்சமாக சம்பாதிக்காங்களா, நாசிரியத்தே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடமா விற்றுட்டு வரேன் தம்பி, கொர்னேலியஸ்தரில் ஒரு இடம் கிடக்கு, அதை மட்டும் விற்கணும், மற்ற எல்லாம் விற்றுட்டேன் அப்படின்னார். அப்போ யோசித்து பார்க்குறேன், ஒரு காலத்தில் அவர் ஆசைப்பட்டு சம்பாதித்த சம்பாத்தியங்கள், ஒரு காலத்தில் அவர் சேர்த்து வைத்த சொத்துக்கள் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லைங்காங்க. அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைக்கு தேவையில்லை, சென்னையில் இருக்கிற பிள்ளைக்கு தேவையில்லை, பாளையங்கோட்டையில் இருக்கிற பிள்ளைக்கும் தேவையில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பினா விற்று பைசாவாக கொடுத்துருங்க, நாங்கள் இனி அங்கே ஆசிரியத்துக்கு வர மாட்டோம், எங்களுக்கு அந்த இடம் வேண்டாம், அங்கே வந்து பார்க்கவும் முடியாது. அவர் சொல்கிறாரு, என்ன பண்ண, நம்முடைய சுபாவம் பிள்ளைகளுக்கு இல்லையே, சரி அவங்களுக்கு நம்ம விற்று கொடுப்போன்னு கொடுத்துட்ருக்கேன். கொர்னேலியஸ்தர் பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் இடம் கிடக்கு தம்பி, ஒரு 30-34 சென்ட் கிடக்கு, அதை மட்டும் விற்றுட்டேன்னா இனி இங்கே வர்றதே இருக்காதுன்னார். கவனிச்சு பாருங்க, ஒரு காலத்தில் ஆசைப்பட்டு சேர்த்த பொருள் எல்லாம் இன்னைக்கு தேவையில்லைன்னு வித்துட்டு இருக்காங்க. இதைத்தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களாகிய நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம், சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது திருப்தியாக வாழணும்னு ஆசைப்படுறோம், திருப்தியாக வாழும்போது சொத்துக்களை சேர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் காலத்தில் அது தேவைப்படாமல் போகும். அப்போ கவனிங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச கால உலக வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? கவனிச்சு பாருங்க. நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கு, விலையேறப்பட்ட ஆத்துமா. அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் எஃபர்ட் எடுக்கும். நம்ம செய்கிற வேலைக்காக ஜெபத்தை கூட சில நாள் பண்ணாமல் இருக்கோம். நாம் செய்கிற பிஸ்னஸுக்காக வேதத்தை கூட வாசிக்காமல் அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம். என்னமோ ஆன தான பூனைன்னு என்ன பண்ணுறோம், அலைஞ்சி திரிஞ்சு சுற்றி வந்து அப்பாடான்னு களைச்சி படுக்கிறோம். ஆனால் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதான காரியத்துக்கு ஒரு எஃபர்ட்டுமே எடுக்காமல் இருக்கமே, இதுக்கு பேர் தான் குருட்டாட்டம், இதுக்கு பேர் தான் என்னது, பாவ அடிமைத்தனம். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ, செய்ய வேண்டாம் நான் சொல்லலை, செய்யுங்க. ஆனால் தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் பிரயாசப்படுங்க. அதுதான் உங்கள் பேரை நிலைத்திருக்க பண்ணும், அதுதான் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், அதுதான் தேவனுடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்க பண்ணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இன்றைக்கு என்னை குறித்த தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற உதவி செய்யணும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தேவ சித்தத்தை செய்து முடிப்பீர்கள். அது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன்.
உம்முடைய கரம் உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய கரம் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உங்க முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருங்க. நீர் நன்மை செய்து நடத்துங்க. நீர் ஆசீர்வதிங்க. உமது பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்வதற்கு அவர்கள் மனக்கண்களை திறந்து உருவாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.